பேசும் கலை வளர்ப்போம். நாள் 53. பேசும் கலை 64. கலை 53. உண்மை சம்பவங்களை விவரித்தல். பேச்சுக்கலையில் 50 கூறுகள் உள்ளன. அவை வார்த்தை திறன், சப்த ஒலி அளவு, கேட்பவரை கவருதல், செயல் விளக்கம் மற்றும் அனுபவங்களை பகிர்தல். இந்த 50 கூறுகளுள் தலை சிறந்தது அனுபவங்களை பகிர்தலாகும். பேச்சில் உண்மை சம்பவங்களை விவரித்தல் நல்லது. அதுவும் பேச்சாளரின் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள், மகிழ்ச்சியான அல்லது சோகமான நிகழ்ச்சிகள் எதுவாகிலும் அது கேட்பவரின் மனதை கவருவதாகவும் ஒரு படிப்பினையை சொல்வதாகவும் மனதில் அமையும். உதாரணமாக, நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். வாழ்க்கையே வெறுத்து போய் இறுதிக்கட்டத்தில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்திருந்தேன். இருள் சூழ்ந்த என் மனதிலும் தான். அந்த நேரத்தில் ஒரு இனிய பாடல் என் காதினுள் நுழைந்தது. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அதனைத் தொடர்ந்து இன்னொரு பாடல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதனை அடுத்து மற்றொரு பாடல். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த வரிகளை கேட்டு என் மனதில் ஓர் புதிய உற்சாகம் பிறந்தது. எழுந்தேன், வீடு திரும்பினேன். ஏதாகிலும் சாதித்துவிட்டு சாக வேண்டும் என்ற உறுதியோடு வாழ்க்கை பணிகளை தொடர்ந்தேன். இன்று உங்களுடன் என் நூலினையும் பகிர்ந்து கொண்டு இருக்கும் அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன். நாள் 53 நிறைவடைந்தது. நாளை 54 மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.